ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே நம்மோடு ஆன்மீக ரீதியாக புதிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு அன்பிற்குரிய தாந்திரிக ஜோதிடர் திரு தர்ஷினி இளங்கோவன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சாமி. ஆமாம், இந்த பிரண்டைன்னு சொல்கிறோம். பிரண்டை நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செடி. ஆமாம், செடி. இந்த பிரண்டைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ஞானானந்தமயம் தேவன் நிர்மல ஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா உபாஸ்மகி. தெய்வங்கள் பூமிக்கு ஒரு சில கட்டங்கள்லாம் முன்னாடி வரும்போது ஒரு விருட்சங்களை கொண்டது. கணபதி வந்தாரு அருகம்புல், மகாலட்சுமி நெல்லி, அதே மாதிரி இவர் மகாவிஷ்ணு துளசி, சிவன் வில்லம். அந்த மாதிரி ஒரு தெய்வங்களும் ஒரு இது பண்ணும்போது யம தர்மராஜா பூமிக்கு வரும்போது கொண்டு வந்த விருட்சம் பிரண்டை. ஸோ யம தர்மராஜனுக்கு ரொம்ப பிரியமானது பிரண்டை. ஸோ அதுதான் பார்க்கணும் நம்ம. இப்போ பிரண்டைக்கு என்ன வித்தியாசம்? யம தர்மராஜன் காலத்தை சொல்லக்கூடியவன், மரணத்தை சொல்லக்கூடிய இது. அதால ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கண்டினியூஸா நோயினால பாதிக்கப்பட்டவங்க, இவங்க ரொம்ப இதுப்பா இருக்கவங்க, முன்னுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க, மரணத்தை நோக்கி செல்பவர்கள், அவங்க பிரண்டை துவையல் சாப்பிட்டுனா யம தர்மராஜனுக்கு பிரியமாயிடுவாங்க. பிரியமாயிட்டு அவங்களுடைய மரணம் ரொம்ப சுமூகமாக அமையும். ஸோ யம தர்மராஜனுக்கு பிரியமானது மட்டும் இல்லை, எல்லா விதமான உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்களுக்கு கூட யம தர்மராஜனுக்கு பிரியமாகி இப்ப வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். ஸோ யம தர்மன் அதால பிரியமா இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப சீரியஸா இருக்கவங்க, உடம்பு சரியில்லா இருக்கவங்க பிராண்டை துவையல் பண்ணி சாப்பிடணும். இது எப்படின்னா, யம தர்மராஜ சகோதரன் தான் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நாள் சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு பிராண்டை துவையல் பண்ணி கம்பல்சரியா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அந்த அவருடைய யமனுடைய பாதகங்கள், யமனுடைய வேதனைகள், கடைசி கால விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. ரொம்ப சுலபமாக எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ எப்ப நீங்க யமனுக்கு பிரீதி ஆயிட்டீங்களோ அப்போ யமன் உங்களை எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். ஸோ அப்படிதான் பார்க்கணும். இந்த எல்லா விதமான தோஷங்களும் இந்த பிராண்டை சாப்பிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். செய்வினை தோஷம் இருக்கு இல்லையா? ஆமா, செய்வினை தோஷம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. செய்வினை தோஷத்துல மாட்டிண்டு இவர் செய்வினை பண்ணிட்டாங்க, என்னால நிவர்த்தியே பண்ண முடியல, நான் அங்க போனா 50,000 கேட்கறான், 60,000 கேட்கறான், செய்வினை எடுக்கிறதுக்குலாம் எக்கச்சக்கமா தான் கேட்கறாங்க. அது ஒண்ணுமே இல்லை. அது என்ன ஒரு சந்தேகம்னா, இவங்க எடுத்துட்டாங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது உடல்நலம் நார்மல் ஆயிடும். அதுதான் எடுத்துட்டாங்கன்றது. இவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருவாங்க, வயிற்றுல மருந்து கொடுத்துருவாங்க, இல்லை வேற ஏதாவது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி திங்ஸை ஏவி விடுவாங்க. இதுக்கு நீங்க பிராண்ட துவையல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ணாது. கண் திருஷ்டி ஒர்க் பண்ணாது. செய்வினை வயிற்றுல இருந்துன்னா அது கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் செய்வினை தோஷத்துல பாதிக்கப்பட்டவங்க, கண் திருஷ்டியில பாதிக்கப்பட்டவங்க இருக்கும், ஏவல் பில்லி சூனியங்கள் இந்த மாதிரி ஏவி விடுறவங்க இது பண்ணா கூட சரி, பிராண்டையை கையில எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலும் இது பிராண்டைக்கு கூட கட்டாயம் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் ஒரு சுபமங்கலமான ஒரு பொருள், அது கட்டாயம் சேர்க்கணும். தேங்காயும் இதுவும் பிரண்டையும் போட்டு அந்த பொரியல் பண்ணி சாப்பிட்டா தான், பொரியல் பண்ணியோ சாதமோ இல்லவோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வினை தோஷங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் எதுவும் வராது, உடல்நல கோளாறுகளும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்னி, வயிறு, லிவரு எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பிராண்டை. அதாவது ஒரு விஷயத்தை சுத்தமாக கிடையாது. இதை மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை அன்னைக்கு தான் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது பேசிக்கலாக இது உடல்நல கோளாறு செய்வினை இருக்கவங்க ரெகுலராக சாப்பிடலாம். மற்றவங்க சனிக்கிழமை ரெகுலராக பிராண்டை, சனிக்கிழமையானா பிராண்டை. அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு புதினா சாப்பிட்டீங்கன்னா பண வரவு அதிகமாகும். புதினாவை பத்தி ஒரு சப்ஜெக்ட் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அதுல வரும்.
ஸோ அது மாதிரி பிராண்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அகால விபத்துக்கள் வராது. அகால மரணங்கள் வீட்டில் ஏற்படாது. வீட்டில் வந்து அகால மரணங்கள் சில வீட்டில் தொடர்ந்து வரும். ஆமாம், அதுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுவாங்க. ஆமாம், மிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மிருத்யுஞ்சய மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? என்னது? ஓம் திரையம்பிகம் இஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்த்தனம் உருவார்மிக பந்தனாத் மிருத்தியர் முஷியம்மாம் உதாத். இந்த மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து சொன்னீங்கன்னா யமனுடைய பாதகம் வந்து ஒர்க் பண்ணாது. இது வந்து சிவபெருமானுக்கு உரிய மந்திரம். திரையம்பிகம் இஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்த்தனம் உருவார்மிக பந்தனாத் மிருத்தியோர் முஷியம்மாம் உதாத். இந்த மந்திரம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம், மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை வச்சுட்டு நீங்க அந்த பிராண்டை தொகையில வச்சு சொல்லிட்டு சாப்பிட்டீங்கனாலே மந்திரங்களுக்கு வந்து என்ன தண்ணி வச்சோம்னா அந்த தண்ணிக்கு இழுக்கிற சக்தி. ஆமா, அந்த மாதிரி இந்த பிராண்டை தொகையில நீங்க வச்சீங்கன்னா பிராண்டைக்கு யமனுடைய இது இல்லையா, மந்திரம் யமன் சிவனுடைய மந்திரம். ஸோ அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் குணமாகும், விலகி போயிடும். ஸோ அகாலகுலம் இந்த பிரச்சனை எல்லாமே வரும். சனிக்கிழமை தான் இதில் வந்து மெயின். ரெண்டாவது சுவாதின்ற ஆக்சுவலி சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யமன். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் யமன், காலம் தான் யமன் தான். அதே மாதிரி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பித்திருக்கள். பித்திருக்கள் வந்து தந்தை வழி மூதாதையர்கள் பித்திருக்கள், தாய் வழி மூதாதையர்கள் மாத்திருக்கள். பித்திருக்கள் மாத்திருக்கள் ரெண்டு பேரும் சொல்லணும். ஆனா நாம் பித்திருக்கள் தான் சொல்லி பழகிட்டோம். பித்திருக்கள் மாத்திருக்கள் ரெண்டு பேருக்குமே பண்ணோம். இவங்க 3 நாள் இருக்கு இல்லையா, சதய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், மக நட்சத்திரம். இந்த 3 நாள்ல வந்து யமனுக்கு வந்து நீங்க வந்து பிராண்டை துவையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிரீதி ஆயிடும். ஸோ பிரீதி ஆகி அவர் உங்களுக்கு எல்லா விதமான இந்த கெட்ட அபாய விஷயங்கள், கெட்ட விபத்துக்கள், அகால மரணங்கள் இதெல்லாம் வந்து வீட்டில் ஏற்படாது. அகால மரணங்கள் யார் வீட்டில் இருந்தோ அவங்க கம்பல்சரியா சனிக்கிழமை அன்னைக்கு பிராண்ட துவையல் சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை முக்கியம். அது எல்லா அமாவாசையும் மகாலி அமாவாசை. மகாலி அமாவாசையில நீங்க வந்து கம்பல்சரியா இது சாப்பிட்டு தான் ஆகணும். ஏதாவது பிராண்டை துவையல் சாப்பிட்டீங்கன்னா முன்னோர்கள் உருவாகும். முன்னோர்கள் எங்கேருந்து வராங்கன்னா யமனுடைய லோகத்துல தான் முன்னோர்கள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான எல்லா விதமான திங்ஸும் நீங்க பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க உங்க மேல பிரீதியாகும். உங்க மேல அவங்களுக்கு கோபங்கள் ஆத்திரங்கள் இருந்தாலும் பிராண்டை அவங்களுடைய அதிதேவதை யமனை வந்து நீங்க யமனுடைய வெளிச்சத்தை வந்து நீங்க சாப்பிட்றதால உங்க மேல பிரீதியாகி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அவங்களுடைய கோபங்கள் தனியும். முன்னோருடைய கோபங்கள் தனிஞ்சு முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா அமாவாசை இந்த நாள்ல வந்து பிராண்டை துவையல் சாப்பிடணும். பிராண்டைன்றது உடம்புக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு எல்லா வியாதியுமே கியூர் பண்ணும். சோ இது வந்து ஒரு உணவு பொருள் தான். அது இது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். ஆமா, நம்ம தர்மமே என்னன்னா நித்திய வாழ்வோடு ஆன்மீகத்தையும் கலந்து வச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆமா நம்மளுடைய தினசரி வாழ்வும் ஆன்மீகமும் இரண்டல கலந்து தான் இருக்கு. அதுதான் நம்மளுடைய இந்து தர்மத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். அதுதான் அது எல்லாமே அழகா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, இவங்க அதை வந்து சரியா உபயோகப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. இவங்களோட விட்டுதான். அதே மாதிரி தவசம் கொடுக்குறாங்க இல்லையா, தவசம்னா இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னோர்கள் அன்னைக்கே கட்டாயம் பிராண துவையல் சாப்பிட்டீங்கன்னா முன்னோர்கள் வந்து ரொம்ப பிரீதியாகி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் தவசம் கொடுக்குற அன்னைக்கு என்ன பண்ணணும்னா பிராண்டை 2 பிராண்டை எடுத்து காப்பர் டம்ளர் வைக்கணும். இது சில்வர் டம்ளர் வைக்கக்கூடாது. காப்பர் டம்ளர் இல்லை பித்தளை டம்ளர்ல தண்ணி ஊற்றி அமாவாசை அன்னைக்கு தண்ணி ஊற்றி 2 பிராண்டையும் ஒரு கொஞ்சூண்டு எள்ளு போட்டு தண்ணியை ஊற்றி வாசல்ல வைக்கணும். ஏன்னா இரவு நேரத்துல அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது வந்து ஐதீகம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு உள்ள வர முடியாது. அதால கதவாண்டியே நிற்பாங்க. பக்கத்துல வந்து உங்களுக்கு விருட்சங்கள் மரங்கள் இருந்தாலும் இருப்பாங்க, நீர்நிலை துறைகள் இருந்தாலும் அந்த இடத்துல உட்காருவாங்க. அங்க இருந்து தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அங்கதான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதை வந்து நீங்க போட்டு வச்சீங்கன்னா நைட்டு வச்சுட்டு ஒரு 2 பிராண்டை கொஞ்சோண்டு எள்ளு தண்ணி ஊற்றி நீங்க வாசல்ல வச்சுட்டீங்கன்னா நைட்டு வந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டு குடிச்சிட்டு போவாங்க. அவங்களுக்கு உணவு கொடுத்த ஒரு திருப்தி
மனுஷனுக்கு ஏற்படும். ஸோ அமாவாசை அன்னைக்கு இது கம்பல்சரியாக நம்ம பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 8ல் சனி இருக்கிறவங்க, 8ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் அதிகமாக ஏற்படும். ஜெனரல் தியரியில் அகால விபரங்கள், மரணங்கள், இந்த திங்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இவங்கெல்லாம் வந்து புராண்ட தொழில் எப்பவுமே பண்ணணும். அதே மாதிரி சிவபெருமான் உடல்நல கோளாறு வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா பிராண்டை சாதம் பண்ணி சிவபெருமானுக்கு படைக்கணும். படைச்சிட்டு அதை வந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கணும். ஓஹோ, சனிக்கிழமை அன்னைக்கு? ஆமாம், சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்து என்டையராக சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க, இவங்க குணமாகணும்னா நீங்கள் பிராண்ட இது சாதம் பண்ணி சிவபெருமானுக்கு படைச்சி, இல்லை அவங்க கையிலே பண்ண சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க, துடு கொடுத்தா பண்ணிவிடுவாங்க. பிராண்ட சாதம் பண்ணி படைச்சி கொடுப்பாங்க. கொடுத்தாலும் அங்கே இருக்க ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால சீரியஸாக படுத்துட்டு இருக்கும், எழுந்து வெளியே வந்து. இது சிவபெருமானுக்கு அது கட்டாயம் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ரெண்டாவது திருமயச்சூர் நினைக்கிறேன். திருமயச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல சிவபெருமானுக்கு பிராண்ட சாதம் தான் படையலா போடுறாங்க. நைவேத்தியமே பிராண்ட சாதம் தான் போடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப விசேஷம். ஸோ அது வந்து பிராண்டை இப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிராண்டை சாதம் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு எப்போ அமாவாசை போகிற எப்போ வேணாலும் பிராண்ட சாதத்துக்கு அரேஞ்ச் பண்ணலாம். சிவபெருமானுடைய கோயிலில் போய் பண்ணலாம். சிவன் கோயிலில் மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. இது பெருமாள் கோயிலையும் பிராண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்டை வந்து பெருமாளுக்கும் விசேஷம் தான். ஸோ சிவனுக்கு மட்டும்தான் விசேஷம் நீங்கள் நினைக்கக்கூடாது, பிராண்டைக்கு விசேஷம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா ஹோமம் பண்ணுவாங்க, மிருத்யுஞ்சோமம். இந்த மிருத்யுஞ்சோமம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து அகால கண்டினியூஸா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து சனிக்கிழமை தான் பண்ணணும், மற்ற நாளில் பண்ணக்கூடாது. அது அது பண்ணும் பொழுது ஆகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆகுதியில் வந்து பிராண்டையே சேர்க்கணும். இப்போ வந்து வைதிக கர்மால இவங்க பண்றது சேர்க்கறது பண்றது இல்லை. வைதிகத்துக்கு பண்றது தாந்திரிக ஹோமங்கள் வந்து பண்றது வந்து கேரளிட்டு தான் அதிகம், தமிழ் ஆள் பண்றது. அவங்க வந்து பிராண்டையை வந்து ஹோமத்துல போடுவாங்க. ஹோமத்துல போட்டாங்கன்னா அந்த ஹோமத்தில் இருக்க யம தர்மராஜனே அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாரு. உங்களுடைய ஆபத்துலேருந்து மிக சீரியஸ் கண்டிஷனில் இருக்கவங்களாம் மேலே இருக்கும். ஸோ மிக சீரியஸ் கண்டிஷனில் ஆபத்தில் நோய் நொடி அதிகமாக இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து கம்பல்சரியாக பிராண்டை தொகையில் வந்து சனிக்கிழமைக்கு கட்டாயம் சாப்பிடணும். சாப்பிட்டா அதுலேருந்து கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் தீர்வு காணணும்னு சொல்லி உங்களை வந்து பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அகால மரணங்கள், விபத்துக்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சாதாரணமாக நினைக்கிறோம் பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரண்டையை பற்றி இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக சொல்லி நமக்கு தெளிவு ஏற்படுத்திய அன்புக்குரிய தர்ஷினி இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.